தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெப நேரத்தை ஆசீர்வதித்தீர், நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை தியானிக்கும் போது எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இந்த நாள்ல வரங்களை குறித்து நம்ம அதிகமாய் தியானிக்கிறோம். ஏனென்றால் வரப்போகிற எழுப்புதல்ல கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமா வெளிப்பட போகிறது. ஆண்டவர் தம்முடைய வரங்களினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி ஊழியர்களை மாத்திரம் அல்ல, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவங்க எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எல்லாருடைய கைகளையும் ஆண்டவர் தன்னுடைய கரமாய் பயன்படுத்தி தன் வல்லமையை மக்களுக்கு வெளிப்படுத்தி திரளான மக்களை ரட்சிக்க போகிறார். அதற்குத்தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். முதல்ல ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி, அப்புறம் வசனத்துல உங்களை ஆயத்தப்படுத்தி, இப்ப அபிஷேகத்துல வரங்களை குறித்து அறிந்து கொள்ள செய்கிறார். நீங்க கொஞ்சம் அறிந்து கொண்டா அந்த தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதுல வல்லமையின் வரங்கள்ல குணமளிக்கும் வரங்கள், சுகமாக்கும் வரங்களை குறித்து தியானிக்கிறோம். அதுல வியாதிக்கான காரணங்கள் என்ன, ஒரு மனிதனுக்கு ஏன் வியாதி வருகிறது அதை பார்த்தோம். வியாதி இந்த சுகம் பெற என்ன செய்யணும், அதே நேற்றைய தினத்துல சில காரியம் நம்ம பார்த்தோம். அதுல மனம் திரும்பணும், ஒப்புரவாகணும், விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதையும் தாண்டி அந்த குணமளிக்கிற வரம் நம் மூலமா செயல்படும் போது எப்படி அற்புதம் நடக்கும். இப்ப அதைத்தான் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இந்த வரம் ஒரு மனிதனுக்கு அருளப்படும் போது, குணமளிக்கிற வரம் அருளப்படும் போது தேவன் அவனை எப்படி பயன்படுத்துவார், உங்களுக்குள்ள அந்த வரம் கிரியை செய்யும் போது உங்களை கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்துவார் என்பதை அறியணும். நல்ல தெளிவா அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவது என்பது இயேசுவால தான் கொடுக்க முடியும். என்ன யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப இயேசுதான் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்புகிறவர். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் ஆவியை நமக்கு தருகிறார். இரண்டாவது, வரங்கள் யார் கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் வரும்போது அவர் தான் நமக்கு அந்த வரங்களை தருகிறவர். அந்த வரங்கள் நம் மூலமாய் செயல்பட கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனிதர்கள் தர முடியாது, மனிதர்கள் ஜெபம் பண்ண முடியும். பவுல் அபிஷேகம் பெறுவதற்கு அனனியாவை அனுப்பி அவர் ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். எபேசு பட்டணத்தில் உள்ள சில விசுவாசிகள் ஆவியானவர் அறியாம இருந்தாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல, அங்கே 19ஆம் அதிகாரத்துல பவுல் வந்தபோது அவர்கள் மேல கை வைத்து ஜெபித்த போது அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எபேசு பவுல் அவங்க கை வைத்த போது பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, உன் மேல நான் கை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அப்போ ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க, வரங்களை பெற்றுக்கொள்கிறாள் என்பதற்கு பைபிள் ஆதாரம் இருக்கிறது. ஆனா நீங்க அறிந்து கொள்ளணும், அந்த கை வைக்கும் போது அந்த அபிஷேகத்தை தருகிறவர் இயேசு. ஊழியக்காரன் கை வைக்கிறான், உதவி செய்கிறோம் உங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த கை வைக்கும் போது வரத்தை தருகிறவர் ஆவியானவர். ஊழியக்காரன் வரத்தை கொடுக்க முடியாது, ஊழியக்காரன் அபிஷேகத்தை தர முடியாது. இதை நீங்க விளங்கி கொள்ளணும். ஊழியர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். ஊழியர்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த வரத்தினால் உங்களை நிரப்புகிறார். அதனால ஊழியக்காரன் மீது உங்களுடைய விசுவாசம் போய்விடக் கூடாது. இயேசுவின் மேலேயே உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். வசனத்தை சரியா விளங்கி கொள்ளணும். கடைசி காலத்துல இந்த மாதிரி நான் உனக்கு அபிஷேகம் தருகிறேன், நான் உனக்கு வரங்களை தருகிறேன், கர்த்தர் இந்த அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு சிலர் எழும்புவாங்க, அவங்க வருவாங்க. அதுக்கு இந்த வசனத்தெல்லாம் காமிப்பாங்க. பாத்தீங்களா, பவுல் ஜெபித்த போது ஆவியானவர் இறங்கினாரா, அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு, நான் ஜெபிச்சா எனக்கு அபிஷேகம் பெறுவீங்க, அப்படி வாங்க, அதுக்கு பதிவு பண்ணுங்க, அதுக்கு காசு கொடுங்க அப்படின்லாம் கேட்கிற கள்ள ஊழியர்கள் கடைசி காலத்துல வருவாங்க. இன்னும் சிலர் எழுப்புவாங்க, பவுல் ஜெபித்த ஒரு பாத்தீங்களா வரங்களை பெற்றுக்கொண்டால தீமோத்தேயு, அந்த மாதிரி பவுல் மாதிரி அபிஷேகம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நான் ஜெபிக்கும் போது உங்களுக்கு வரம் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை வர வேணும்? 3 வர வேணுமா, 4 வர வேணுமா, 1 வரனாக்க இவ்வளவு பணம் கட்டுங்க, இத்தனை வர வேணும்னா இத்தனை பணம், இவ்வளவு பணம் கட்டுங்க, இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் எழும்புவாங்க. நீங்க வேணா பாருங்க, கடைசி காலத்துல வருவாங்க. எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. நீங்க நல்ல வசனத்துல தெளிவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிற காரியத்துல சிக்கிக் கொள்ள மாட்டீங்க. கவனமா இருந்து நீங்க பணத்துக்கு பெற்று கொடுத்தெல்லாம் அபிஷேகமும் பெற முடியாது, வரங்களையும் பெற முடியாது. அதெல்லாம் இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தெளிவா இருக்கணும், சரியா? இப்ப சுகமளிக்கிற வரம், ஒரு மனிதனுக்குள்ள தேவன் அந்த வரத்தை கொடுத்து பயன்படுத்தும் போது என்னென்ன விதங்கள்ல அந்த வரம் செயல்படும்? ஒன்று, வார்த்தையினால் அந்த வரம் செயல்படும்.
இரண்டாவது, கை வைக்குதலின் மூலம் அந்த வரம் செயல்பட்டு அநேகருக்கு சுகத்தை கொடுக்கும். எண்ணெய் பூசி ஜெபிப்பதன் மூலம் அந்த வரம் செயல்பட்டு அநேகருக்கு விடுதலையை கொடுக்கும். மன்றாடி ஜெபிப்பதன் மூலம் அந்த வரத்தின் வல்லமை செயல்பட்டு ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். இதுல முதலாவது வார்த்தையினால், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வரம் செயல்படும் போது அற்புத சுகம் உண்டாகும். அதற்கு உதாரணமாக இயேசுடைய ஊழியத்தை பாருங்க. மத்தேயு 8:13 பார்த்தா, ஒரு 100 அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறார். வீட்டிலே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் வேண்டிக் கொண்ட போது ஒரு வார்த்தை சொல்ல வேலைக்காரன் பிழைப்பான் என்று இயேசு அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்றார். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள் என்றார். அதே நேரத்தில் வேலைக்காரன் சுகமாகி விட்டான். இயேசு அந்த வேலைக்காரன் மேல கை வைக்கவும் இல்லை, அவனுக்காக ஜெபம் பண்ணவும் இல்லை, ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார். நல்ல கவனி, இந்த இடத்துல அந்த வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று இயேசு ஜெபம் பண்ணவில்லை, அல்லது அவன் மேல கை வைக்கவில்லை, அவன் பக்கத்திலே போகல, அவன் தூரமா இருக்கிறான். ஒரு வார்த்தை வாயிலிருந்து புறப்படுது, அற்புதம் நடக்கிறது. வார்த்தையிலே தேவன் வல்லமையை வைப்பார். இந்த வரம் செயல்பட அபிஷேகம் பெற்றவங்க, தேவனுடைய இந்த சுகமளிக்கிற வரம் உங்கள் மூலமா செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்க நாவின் வார்த்தையிலே வல்லமை இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, அவங்க சுகமாயிருவாங்க. நீங்க ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க, அப்படியே அந்த வரத்தின் வல்லமை வெளிப்படுவதை பார்க்கலாம். அதே மாதிரி மத்தேயு 15:28 ஒரு கானானிய பெண் இயேசுவிடத்தில் வந்து தன் மகளுக்காக வேண்டுதல் செய்கிறாள். அதன் கடைசியில் அவள் தன்னை ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டு சொல்றாரு, உன் சிறியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். வீட்டிலிருந்து அவருடைய மகள் அதே நேரத்தில் சுகமாகி விட்டாள். இயேசு இங்க இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிற மகள் ஒரு வார்த்தை சொன்னார், சுகமாகி விட்டாள். அந்த விடுதலை உண்டாகி விட்டது. அந்த வாயின் வார்த்தை மூலமா வல்லமை வெளிப்படும். மத்தேயு 9:2-6 பாருங்க. ஒரு திமிர்வாதக்கான இயேசுகிட்ட கொண்டு வர்றாங்க. முதலாவது இயேசு சொல்றார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டாரு. வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். அங்க இயேசு ஜெபம் பண்ணவும் இல்லை, அவர் மேல கை வைக்கவும் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். இயேசு ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணல. அவன் மேல கை வைத்தாரா? கை வைக்கல. என்ன பூசி ஜெபிச்சாரா? இல்ல. ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அந்த வார்த்தை மூலமா அங்க அற்புதம் நடக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள சுகத்தை கொண்டு வருகிறது. நல்ல கவனிங்க, உடனே அவன் சுகம் பெற்று விட்டான். யோவான் 5:8 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்றார், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். இயேசு அவன் மேல கை வைக்கவும் இல்லை, அவனுக்காக ஜெபிக்கவும் இல்லை, எண்ணெய் பூசவும் இல்லை. இயேசு அவனை பார்த்து பேசினார். அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். உடனே எளிமை நடந்துட்டான். அப்போ அந்த வரம் செயல்படும் போது உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாய் வெளிப்படும். யோவான் 4:5 ராஜாவின் மகன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அந்த ராஜாவினுடைய மனுஷன் ஒருவன், அவனுடைய மனுஷன், ராஜாவின் மனிதன், அவனுடைய மகன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அதுக்காக வந்து இயேசு கிட்ட வந்து ஜெபம் பண்ணுகிறான். இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். உயிருக்காய் போராடி கொண்டிருந்தான். இயேசுடைய வார்த்தையை நம்பி போனான். இயேசு இந்த வார்த்தை சொன்ன அதே நேரத்துல அங்கே சுகம் உண்டாகிறது. அதான் வார்த்தையின் வல்லமை, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இதே காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுருவின் ஊழியத்தில் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 3:6-7 வாசிக்கும் போது, பிறவி சப்பானி தேவாலயத்தின் வாசல் உட்கார்ந்து இருக்கிறான். பேதுரு அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாரா? இல்ல. என்ன பூசினாரா? இல்ல. அவர் என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. வார்த்தை தான் சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. தூக்கி விட்டார் தான் இருக்குது, கை வைத்து ஜெபித்தார்னு இல்ல, தூக்கி விட்டார், கையை கொடுத்து, அவ்வளவுதான். உடனே சுகமாகி விட்டான். அந்த வார்த்தையின் மூலமாய் அற்புதம் நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் 9:33-35 வாசிக்கும் போது, லித்தா என்கிற ஊருக்கு பேதுரு வருகிறார். அங்கே ஐனயா என்ற மனிதன் 8 வருஷமாய் அவன் திமிர்வாதத்தில் படுத்த படுக்கையில் இருக்கிறான். திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு இப்போ பேதுரு அவனை பார்க்கிறார். ஐனயாவே, இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார். அந்த வார்த்தை சொல்றார். பைபிளை பாருங்க, ஐனயாவே இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார். அப்படி சொன்ன உடனே சுகம் பெற்று அவன் எழும்பி விட்டான். ஒரு அற்புதமான சுகம் வார்த்தையில. அப்ப இந்த வரம் உங்களுக்குள்ளே செயல்படும் போது, ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை அந்த நேரத்தில் செயல்படும் போது, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில வல்லமை இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, அவங்க சுகம் அடைவாங்க. நீங்க கை கூட வைக்க மாட்டீங்க. ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி சுகமாக்குகிறார் என்ற வசனம் நிறைவேறும்.
பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துல கூட அப்போஸ்தலர் 14:8-10 பாருங்க. லீஸ்தரா என்கிற ஊருக்கு பவுல் வருகிறார். அங்கே பிறவி சப்பானி ஒருவன் படுத்திருக்கிறான். அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டு அவனை பார்த்து, எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பவுல் சொல்லுகிறார். உடனே அவன் எழும்பிட்டான். அவன் மேல கை வைக்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னார், சுகமாயிட்டார். இதைத்தான் 107 சங்கீதம் 20 ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி, அப்ப அந்த சுகமளிக்கிற வரம் கிரியை செய்கிற விதம், நீங்க இந்த அபிஷேகத்தை பெற்று தான் உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கும். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். ஒரு நாள் ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து ஊழிய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்படி கவனித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் ஓடி வந்தாங்க. அவங்க ஊழியத்துல தெரிஞ்ச ஜெபிக்கிற ஒரு தாயார். அவங்க சொன்னாங்க, என் மகளுடைய மகள் பேத்தி வியாதிப்பட்டு சீரியஸ் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறாங்க. மகள்கிட்ட எனக்கு செய்தி வந்தது, நான் உடனே பார்க்க போகிறேன், அதனால ஜெபம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி அவசரமா ஜெபிக்க வந்தாங்க. இந்த ஊழியக்காரர் ஊழிய வேலையில அவசரமா மூழ்கி இருந்தா. அவர் உடனே அவர் பார்த்து சொன்னார், நீங்க போங்க, நீங்க போய் சேருவதற்குள்ளாக அந்த குழந்தைக்கு சுகமாயிரும். அவளுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க போங்க, நீங்க போய் சேருவதற்குள்ள குழந்தை சுகமாயிரும். உடனே இந்த சகோதரி போயிட்டாங்க. இந்த ஊழியக்காரர் ஜெபமே பண்ணல. அவர் எழும்பி நின்று ஆண்டவரை குழந்தையை குணமாக்க நீ ஜெபிக்கவும் இல்லை, அதுக்காக வேண்டுதல் செய்யவும் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க போங்க, குழந்தை பிழைத்திருக்கும். இவங்க போனாங்க விசுவாசத்தோட. இவங்க போய் சேர்றதுக்குள்ள குழந்தை சுகமாக்கி விட்டாரு. அவங்க திரும்பி வந்து ஊழியக்கார்ட்ட சொன்னாங்க, நான் ஜெபிக்கணும்னு தான் வந்தேன், ஆனா நீங்க ஊழியத்துல பிஸியா இருந்தீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் அதை விசுவாசித்து போனேன். ஊழியக்காரனுடைய வாயில் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார் என்று அதே மாதிரி சுகமாக்கி விட்டாரு. நீங்க சொல்லுவீங்க, இயேசு அதை செய்து முடிப்பார். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும், அங்க அற்புதம் நடக்கும். நீங்க மாம்சத்துல எல்லாருக்கும் அதை பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அந்த வரம், சுகமளிக்கிற வரம் உங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்யும் போது அந்த ஆவியில நிறைந்து நீங்க சொல்லுகிற வார்த்தை தான் அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாச வார்த்தை சொல்றேன்னு எல்லாத்துக்குமே சொல்லி கொண்டு இருக்க கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும் போது உடனே சுகம் உண்டாகும். உங்க நீங்க பக்கத்து வீட்டுல, உங்க தெருவில், உங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி அற்புதங்கள் நடைபெறுவதை நீங்க காண்பீங்க. அதனால ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த வரம் எனக்கு தாங்க, என்ன இந்த வல்லமினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். சரியா? கடைசியா ஒரு காரியம் நான் சொல்லி இப்ப ஜெபிக்க போகிறோம். ஒரு சமயம் கனடா தேசத்துக்கு ஒழித்து போயிருந்தேன். டொரண்டோ பட்டணத்துல கடைசி நாள் கூட்டம். பல முறை நான் அந்த சாட்சியை சொல்லி இருக்கிறேன். வீல் சேர்ல ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க, ஒரு சகோதரி. அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, இந்து சகோதரி. அவங்க நெற்றியில் உள்ள அடையாளமே அதை காண்பித்தது. கணவரை கொண்டு வந்து அதை நிறுத்திட்டு, அவங்களுக்கு மோகன்லாஸ் யாருன்னு தெரியாது, கிறிஸ்தவ பற்றி பிரசங்கம் பண்ற ஊழியக்கார் அவ்வளவுதான் தெரியும். சபை நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. பிரசங்கத்தை கவனமா கேட்டாங்க. ஜெப நேரம் வந்தது. அவங்க அழுது அழுது ஜெபிக்கிறாங்க, தன் கணவருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி. அவங்களுடைய எலும்புல கேன்சர் வியாதி வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, வாழ்நாள் முழுதும் நீ வீல் சேர் தான், எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க தெரியாது, அப்பப்போ வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கேன்சர்னால எலும்பு பாதிக்கப்பட்டு இப்ப ஒரு வீல் சேர்ல இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கடைசி பிரசங்கம் முடித்து ஜெப நேரம் வந்தது. எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்க, நான் கண்ண மூடி ஜெபம் நடத்துறேன். திடீர்னு ஆவியானுடைய குரல் கேட்குது. ஆவியானவர் பேசுகிறார், அந்த வீல் சேர்ல இருக்கிற மகனை நான் குணமாக்கி விட்டேன், எளிமை நடக்க சொல் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய குரல் என் உள்ளத்துல தெளிவா கேட்குது. நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன், அந்த சகோதரி அழுது அழுது இயேசு கிட்ட ஜெபிக்கிறாங்க தன் கணவருக்காக. அவர் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவனை எளிமை நடக்க சொல், நீ ஒரு வார்த்தை மாத்திர சொல், நான் அவனை குணமாக்கி விட்டேன்னு சொல் என்று சொல்லுகிறார். நான் பாக்குறேன், நான் அங்க இருக்கிறேன். அவர் ஒரு கிறிஸ்தவரும் அல்ல, முதல் முறை வந்திருக்கிறாரு. நான் சொல்லி அவர் எளிமை நடப்பாரா ஒரு சந்தேகம் வருது. அப்ப ஆவியானவர் திரும்ப சொல்றா, நீ சொல், நான் சொன்னதை சொல், இப்ப நான் அவனை குணமாக்கிட்ட சொல் என்று ஆண்டவருக்கு கட்டாயப்படுத்தி, அதான் அந்த வரம் கிரியை செய்யும் போது ஆவியானவர் விடமாட்டார், நம்மளை உந்தி தள்ளுவார். மாம்சத்துல சொல்லிடக்கூடாது, ஆசைப்பட்டு சொல்லிடக்கூடாது, ஆவியானவர் தெளிவா சொல்லணும். அதான் அந்த வரம் கிரியை செய்யும் போது அந்த ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுவார், விடமாட்டார். நான் முடியாதுன்னு சொன்னா கூட அவர் விடவில்லை, என்னை தூண்டுகிறார், சொல்லு, நான் குணமாக்கிட்டேன்னு சொல்லு. ஏன்னா இதுக்கு முன்னால நான் அப்படி பார்த்ததில்லை, அப்படி சொன்னதும் இல்லை. அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மாம்சத்துல ஆவியானவர் தூண்டினதுனால நான் சொன்னேன். இயேசு உங்களை குணமாக்கி விட்டார் சகோதரனை, எழும்பி நடங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். அவர் அப்படியே என்ன பார்க்கிறார், எழும்பல. ஏன்னா அவர் இதான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். எனக்குள்ள ஒரு எண்ணம் இப்போ, ஆனா ஆவியானவர் நல்லா தூண்டுகிறார், நீ சொல்லு திரும்ப. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடங்க, இயேசு உங்களை குணமாக்கி விட்டார், ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்ன பாருங்க. அவருடைய மனைவி அவர் கையை பிடிச்சு, நான் ஸ்டேஜில் இருக்கவங்க கீழே இருக்கிறாங்க, அவருடைய மனைவி கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே நடக்கிறார். அவருக்கு சந்தோஷம், மனைவிக்கு சந்தோஷம், ஒரு அற்புதமான சுகம் உண்டானாரு. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம் நாங்க ஊழித்து போயிருந்தேன் டொரண்டோவுக்கு, கனடா தேசத்துல. முதல் நாள் கூட்டம் முடிந்தாரு. ஒரு சகோதரர் வந்து நல்ல கோட்டு ஷூட்லாம் போட்டு அந்த கை கொடுத்து பிரைஸ் எல்லாம் வருதுன்னார். என்ன தெரியுதான்னு கேட்டார்.
இல்லையா உங்களுக்கு தெரியலையே பிரதர், நான் பல வருஷமா அங்க வர்றேன், நீங்க புதுசா இருக்கீங்களேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், போன வருஷம் கடைசி நாள் கூட்டத்துல வீல் சேர்ல ஒருத்தர் வந்தாரு. ஆமா, நான் தான் அது. ஏசு என்னை குணமாக்கிட்டார்ல, இன்னைக்கு வேலைக்கு போறேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இயேசு கிடைத்த சுகம். எப்படி நடந்துச்சு? நான் அவர் மேல கை வைக்கவும் இல்லை, அவருக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கவும் இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எளிமை நடன்னு சொல்லு. அந்த வார்த்தையிலே வல்லமை வைக்கிறார். ஆனா அது ஆவியானவர் சொல்லணும். நான் இஷ்டத்துக்கு பாக்குறேன், நம்ம எளிமை நடங்க சரியாயிட்டுன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. ஆவியானவரிடத்துல அந்த வார்த்தை வரணும். அந்த வரம் செயல்படும் போது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து வரும். அப்பதான் அந்த அற்புதம் நடக்கும். இதை நீங்க விளங்கி கொள்ளணும். யாரையாவது இயேசு மரம் மாற்றினாரா? ஏமாத்தினாரா? பாவ வாழ்க்கையை மாற்றுகிறார், கடன் பிரச்சனை மாற்றுகிறார், பயத்தை மாற்றுகிறார், பிரிவினை மாற்றுகிறார், சமாதானம் கொடுக்கிறார், பரிசுத்தம் கொடுக்கிறார். அதுக்கு தான் இயேசு. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவரை பற்றி புதிய ஏற்பாடு, இதுல நீங்க சின்னதை வாசா போற முழு பைபிள் உங்களுக்கு பெருசா தெரியும். புதிய ஏற்பாடுன்னு இருக்கு, இதுல மத்தேயிலிருந்து ஆரம்பிக்கும், சின்னதா இருக்கும். இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, உபதேசம், அற்புதங்கள் எல்லாம் எழுதி இருக்கிறேன். அதை வாங்கி வாசிங்க. இயேசு அறிந்து கொள்ளுங்க, அவர் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை நீங்க அறியலாம். அதை வாசிக்கும் போது ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, நீங்க சொன்னபடி நான் புதிய ஏற்பாடு வாங்கினேன், வாசித்து முடிச்சுட்டேன்றாங்க. புதிய ஏற்பாடு அவ்வளவு ஆசையா வாசித்திருக்காங்க பாருங்க. அதை வாசிங்க. டெய்லி ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்தாலே நீங்க நிறைய அறிந்து கொள்வீங்க. அதுல தத்துவங்கள்லாம் கிடையாது, மத தத்துவம் எல்லாம் கிடையாது. ஒரு ஆண்டவருடைய அவருடைய வாழ்க்கை, அவர் வந்து வாழ்ந்து காண்பித்த விதம், அவருடைய போதனை, அற்புதங்கள் உங்களுடைய லைஃபை தலைகளாய் மாற்றும். உங்களை ஒரு மதவாதியா மாற்றாது, மத தீவிரவாதியாய் மாற்றாது, தெய்வத்தின் மேல் அன்புள்ளவர்களாய் மாற்றும். அதுக்கு தான் இந்த வேத புஸ்தகம். அதனால ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளணும். மதத்தை அறிந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. மதங்கள் பிரச்சனை உண்டாக்கி ரத்த சிந்த வழிவகுக்கிறது. கடவுள், நம்ம உண்டாக்கின கடவுள், அவர் மேல பக்தி, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அதை அறிந்து அவர் மேல காண்பிக்கிற பக்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். உலக சிற்றின்பத்தில் இந்த விடுதலை ஆக்கி மெய்யான சமாதானத்தை கொடுக்கும். அதனால தான் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள உங்களுக்கு சொல்லுகிறேன். வேற எந்த நோக்கமும் இல்லை. எதுக்கு நான் அதை பேசணும்? நீங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால எனக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் பிரயோஜனம். நீங்க பரலோகத்துக்கு வர முடியும். அப்ப நான் ஏன் செய்யணும்? என் ஆண்டவர் உங்களுக்காய் பரிதபிக்கிறார். நான் ஒரு காலத்தில் அவர் அறியாம நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தேன். எனக்காக யாரோ ஜெபிச்சதுனால என்னை தேடி வந்து எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு ஆத்மா நரகத்துக்கு போதே அவர் விரும்பல, ஒரு ஆத்மா கெட்டு போதை விரும்பலன்னு அவர் சொல்லி இருக்கிறார். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவளா இருந்தாலும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும். அந்த மரணத்திற்கு பிறகு மோட்சம், நரகம் என்று ஒன்று உண்டு. நரகம் அக்னி கடல். அங்கே மரணம் கிடையாது, வேதனை இருக்கும். எத்தனை ஆண்டு காலானமால அங்கே மரணமும் இருக்காது, வெளியே வர முடியாது. நித்திய காலம், அது நித்திய காலமாய் வேதனை. மோட்சம் என்பது தேவனோடு சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை. அங்கே வியாதி கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, ஆபத்து கிடையாது, எப்பவும் மகிழ்ச்சி. அது ஒரு ஆவிக்குரிய உலகம். நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறிடும். இந்த ரத்த மாமிசம் இருக்காது. இதே மாதிரி இருப்பான ரத்த மாமிசம் இருக்காது. தேவனு கூட மகிழ்ந்து கழிகிறோம். தேவனோடு வாழ்கிற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அங்கே பாவமே இருக்காது, அங்க சோதனையே இருக்காது. எப்பவும் பரிசுத்த மகிழ்ந்து இருக்கிற ஒரு இடம் மோட்சம். அதான் வைகுண்டன் சொல்லுவது, மோட்சம் சொர்க்கம் என்று சொல்லுவது. அதுக்கு எல்லாரும் போயிட முடியாது. ஒரே வழி இயேசு. அதனால்தான் பாரம் கொண்டு அழுகிறோம், ஜெபிக்கிறோம். என் ஜனம் அந்த நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாதே, என் மக்கள் அந்த அக்னி கடல்ல போயிடக்கூடாதே, பரலோக பாக்கியத்தை பெறணுமே. அந்த ஒரு நோக்கம் தான் அழுகிறோம், ஜெபிக்கிறோம், இந்த இயேசுவை அறிவிக்கிறோமே தவிர, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால உங்களுக்கு தான் பலன். நீங்க சந்தோஷம், நீங்க சமாதானமா இருக்கலாம், நீங்க மரிச்ச பிறகு மோட்சத்துல இயேசுவோடு இருக்கலாம். அதுக்காகத்தான் நாங்க பிரயாசப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். எங்கு நான் மதத்தை பற்றி பேசினதும் இல்லை, யாரையும் மதம் மாற்றினது இல்லை. இயேசு என்கிற மெய்யான ரட்சகரை நான் சொல்லுகிறேன். அவரை ருசித்து பாருங்கன்னு சொல்லுகிறேன். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வந்து அவங்களுக்கு இளைப்பாறுதல். நான் வரமாட்டேன், இப்படிதான் இருப்பேன்னா அது ஓன் விருப்பம். இயேசு யாரையும் பயமுறுத்தி அடிமைப்படுத்தி என் பாதத்துல வருவப்பாருன்னு சொல்லி பயமுறுத்தி யாரையும் அடிமைப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவர் தகப்பன். நம்மை பிள்ளைகளை போல நேசித்து கரம் நம்முடைய தோள் மேல போட்டு அழகாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர். ருசிச்சு பாருங்க, அவரை ருசிச்சு பாருங்க, இயேசுவை ருசித்து பாருங்க. அதுதான் சொல்லுகிறேன். நான் ருசித்ததுனால அந்த சந்தோஷத்தை சொல்லுகிறேன். ஆனால் தான் எத்தனை நிந்த அவமானம், நெருக்கங்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட எதையும் சட்டை பண்ணாம நான் மகிழ்ச்சியோடு சொல்லி கொண்டிருக்க காரணம் அவரை ருசித்து அவர் கொடுத்த சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறதுனால. அவர் கொடுக்கிற சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்தின் எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது. எக்ஸாம் ரிசல்ட் உங்களை பாதிக்காது.
உங்களுடைய பிரச்சனை, கடன் போராட்டம், வேதனை என்ன வந்தாலும் உங்கள் உள்ளத்துல சமாதான சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தெய்வீக சமாதானம். அந்த சமாதானம் இயேசு மட்டும்தான் தர முடியும், வேறு எங்கேயும் பெற முடியும். மற்றதெல்லாம் கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், அது சிற்றின்பங்கள், கொஞ்ச நேரம் அந்த சமாதானம் மாதிரி தெரியும். நிரந்தர அந்த தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ் என்பது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தர முடியும். ஏன் தெரியுமா? இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவத்துக்காக, மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து பரிகாரத்தை உண்டாக்கினவர். அதனால்தான் ரட்சிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம், அவர் கொடுக்கிற தெய்வீக சுகம் இலவசம். மனிதன் வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற எல்லாம் இலவசம். சூரிய ஒளி அது இல்லாம வாழ முடியாது, அது இலவசம். காற்று இல்லாம வாழ முடியாது, அது நமக்கு இலவசம். தண்ணீர் இல்லாம வாழ முடியாது, பெரிய பெரிய ஆறுகளை தேவன் உண்டாக்கி கொடுத்திருக்கிறான், எல்லாம் இலவசம். மனிதன் அதை வியாபாரமாக்கிட்டான், ஆனா எல்லாம் இலவசம். அதே மாதிரி ரட்சிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம், பரலோகத்து போறது இலவசம். பணம் கொடுத்து போக முடியாது. நிறைய தப்பா அநேகர் சொல்லி உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்க, பணம் கொடுத்து பரலோகம் போக முடியாது, நீங்க பாவ மன்னிப்பை பெற முடியாது. அது இலவசம், தேவன் இலவசமாய் கொடுப்பார். அதுக்கு என்ன செய்யணும்? பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். ஆனா பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விலக ஒப்பு கொடுக்கணும். இனி அந்த பாவம் வேண்டாம், நான் பரிசுத்தமா நீதியா வாழணும் ஆண்டவரே நீ ஒப்பு கொடுத்தா மன்னித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தருவார், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். நம்ம தப்பு பண்ணனா உடனே ஆண்டவர் கண்டிப்பா தப்பு, இதை செய்யாத, இப்படி அநீதியா நடக்காத, நீதியா நடந்து கொள் உணர்த்துவார். அந்த ஆண்டவர் கூடவே இருந்தா, அதுக்கு தான் இந்த சட்ட புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க வாசிக்க நம்ம தப்பு பண்ணிட்டு அந்த வசனத்திலிருந்து நம்மோடு பேசுவார். அந்த மாதிரி நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் தான் உங்களை பரலோகத்தில் சேர்க்க முடியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கி விடும். அதனால சிந்திங்க, யோசிங்க, இதை நீங்க அப்படியே நம்பணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுங்க. எது மெய்யான தெய்வம் ஆராய்ச்சி பண்ணுங்க, தாகத்தோட தேடுங்க, வாஞ்சியோட மெய்யான கடவுளா இருந்தா எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, யார் மெய்யான கடவுளோ அவரை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. சின்சியரா தேடி பாருங்க, அந்த மெய்யான ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அதனால ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் இந்த உலகத்துல நம்ம 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வயசு, அவ்வளவுதான் ஆயுசு நாட்கள். இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம், மரணத்திற்கு பிறகு இன்னொரு பிறவி கிடையவே கிடையாது. ஏமாந்து போகாதங்க. மறிச்ச பிறகு நீங்க பரிதாபத்துக்குள்ளவங்க ஆயிருவீங்க. வசனத்துல சொல்லி இருக்கிறது, ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பிறவி கிடையாது, ஒரே முறைதான். இப்பவே ரட்சிக்கப்பட்டிரணும், இப்பவே பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அதன் பிறகு ஒன்று மோட்சம் அல்லது நரகம், ரெண்டில் ஒன்றுக்கு தான் உங்க ஆத்மா போகும். ஆத்மா மறிப்பதில்லை, அது தன்னை தந்த, அது ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும். ஆவி ஒன்று மோட்சம் அல்லது நரகம், ரெண்டுல ஒன்றில் பங்கு அடையும். இந்த உலகத்துல எல்லாம் சுத்த முடியாது, அதெல்லாம் சும்மா வேற ஏமாற்றுகிற காரியங்கள். ஏதோ டிவியில காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்காருங்க. அதெல்லாம் கற்பனையாய் சொல்லுவாரு. ஆத்மா இந்த உலகத்தெல்லாம் உலாவாது, அது ஒன்று மோட்சம் அல்ல நரகத்துக்கு போய் சேரணும். இந்த உலகத்துல சுத்துவது பிசாசும் அவனுடைய சேனைகளும், அசுத்த ஆவி சாத்தானும் அவனுடைய சேனைகளும். இறந்து போன ஆள் மாதிரியே பிசாசு வருவான், இறந்து போனவங்க சொந்தக்கார மாதிரியே சாத்தான் வந்து பேசுவான், தரிசனம் கொடுப்பான். அவனால முடியும், பைபிளுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கிறது. அதனால வந்து பேசுவான். அதெல்லாம் நம்பிடாதுங்க. நான் பார்த்தேனே, பார்த்து என்ன நடந்துச்சு? இயேசுவை பார்த்தா பரிசுத்தம் வரல, அதை பார்த்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு? பரிசுத்தம் வந்துட்டா? பீடியை விட்டீங்களா? சிகரை விட்டீங்களா? எல்லாம் சாரையும் போயிட்டா? நீங்க பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டீங்களா? இது மாதிரி எத்தனை பேர் பரிசுத்தத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க? எத்தனை ஆயிரக்கணக்கான சாட்சிகள். நீங்க ஒரு பாவம் செய்கிற ஒரு சில கிறிஸ்தவங்களை பார்க்காதங்க, ஏமாத்துகிற கிறிஸ்தவங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க, ஏன் சில லஞ்சம் வாங்குற போதர்கள் கூட இருக்கிறாங்க, திருட்டுத்தனம் பண்ற பிஷப்பு கூட இருக்கிறாங்க. ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது. நீங்க அவங்கள பார்த்து ஏமாந்து போகாதங்க. இயேசுவை பாருங்க, அவரை உண்மையாய் பின்பற்றுகிற மக்களை பாருங்க, மெய்யான சமாதானத்தோடு வாழ்றவங்களை பாருங்க. கோடிக்கணக்கான அந்த உலகம் முழுவதும் கர்த்தர் வைத்திருக்கிறார், கோடிகளை வச்சிருக்கிறார். நீங்க அறிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அதனால மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஒரு ஆண்டவரோட நான் மகிழ்ந்திருக்கலாம். இத்தனை பாடு நின்ற அவமானத்துக்கு நடுவில் ஏன் ஊழியம் செய்கிறோம்? சந்தோஷமா? ஒரே ஒரு நம்பிக்கை தான். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தானே பேசுவாங்க, எழுதுவாங்க, திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் ஓட்டத்தை முடித்து கண்ணை மூடும்போது நான் இயேசுவோடு இருப்பேன், அவருடைய சமூகத்தில். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஊழியத்தை சந்தோஷமாய் செய்து கொண்டிருக்கிறேன். உலக காரியத்துக்காக கிடையாது. இயேசுவோடு நான் ஒரு நாள் இருக்கணும், நித்திய காலம் அவரோட வாழணும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில தான் தைரியமா இந்த ஊழியம் செய்கிறேன்.
அது இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம், தைரியம். எதுவும் அசைக்காது. ராணுவமே வந்தாலும் அசைக்காது. ஒரு ராணுவமே தேடிச்சு தாவீது என்ற ஒரு மனிதனை. பயப்படல. கர்த்தர் எனக்கு அடைக்கலாம், நான் அவருடைய பலத்தினால சேனைக்குள்ளே பாய்வேன், ராணுவத்துக்குள்ள கூட பாய்வேன் என்று தாவீது எழுதி வச்சிருக்க. அப்படி ஒரு தைரியம் எதனால? இயேசு என்கிற ரட்சகர். அவர் வந்துட்டு அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. மரணத்துக்கு வந்து பயம், கொன்னுருவேன், கொல்லு, இன்னைக்கு கொன்னா நான் இயேசுவோட மோட்சத்தில் இருக்க போறேன், அதுக்கு பயப்படுறவங்க இல்லை, கிடையாது. இயேசு கிறிஸ்து கொடுத்த மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சவால் விடுறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். மரணத்தை கண்டு பயப்படுகிறவன் உண்மையான கிறிஸ்தவன். இயேசு கூட இந்த மரண பயம் வராது. நான் மரிச்சா இயேசுவோடு இருப்பேன். மரண நேரம் நெருங்கின சந்தோஷம், அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மகிழ்ச்சி. அதான் வேதத்துல பார்க்கிறோம். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அந்த சந்தோஷம், அந்த தைரியம் தருகிறவர் இயேசு. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு. அதை கோடிக்கணக்கு, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ருசித்திருக்கிறாங்க. நிறுவனம் இருக்கிறாரு. பிசாசு பொய்யானதை காண்பிப்பான், அதுக்கு ஆதாரம் கிடையாது. 1-2 காரியத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டிருப்பான். ஆனா இயேசு என்கிறவர் அப்படி அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திங்க. நீங்க அதை குறித்து சிந்தித்து பாருங்க. நீங்களே கேளுங்க, நீங்களே ஜெபிச்சு பாருங்க. நீங்க இயேசு கிட்ட தான் ஜெபிக்கணும். உங்க கடவுள் நம்பிக்கை இல்லையா? பொதுவான ஒரு கடவுள் இருக்கார் நம்புறீங்கல்ல, மெய்யான கடவுள் யார் எனக்கு தெரியணும், அந்த கடவுள் தன்னை எனக்கு வெளிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. உண்மையா நீங்க தேடினா கண்டுபிடிப்பீங்க. அதனால எனக்கு அன்பானவளை, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளை ஆகில அந்த சமாதானம் எனக்கு வேணும், இந்த நிம்மதி வேணும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவரை ஏற்றுக்கொண்டா எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை பாதிக்காது. உலகத்தின் எந்த சூழ்நிலையும் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாத்தையும் இழந்தா கூட நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷம், ஏன்னா அவர் எனக்கு இருக்கிறாரு, அந்த மகிழ்ச்சி இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம். அதான் தேவ சமாதானம், டிவைன் பீஸ். அது வேற எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கரத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாமா? இப்ப முதல்ல இந்த இயேசு எனக்கு வேணும், அவர் கொடுக்கிற சமாதானம் வேணும், பாவ மன்னிப்பு வேணும், நான் மரிச்சா பரலோகத்துல நான் வைகுண்டம் போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், இயேசுவோட பரலோக பாக்கியத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்றவங்க முதலாவது அதுக்கு ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய சுகத்துக்காக விடுதலை மற்றும் ஆசீர்வாதம், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்றீங்களே எனக்கு செய்யுங்கன்னு ஜெபிக்கலாம். சரியா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாம் கைத்தட்டி பாடி உங்களுக்காக தான் ஜெபிக்க போறோம் இன்னைக்கு. சரியா? நீங்க சமாதானம் பெறணும், உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சி வரணும், சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மாறணும், பிசாசு கிட்ட மாறணும், ஜெபிக்க போறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமா சிம்பிளானது நாங்க பாடும்போது நீங்க கற்றுக்கொள்ளலாம். சரியா? அதனால எல்லாம் கைத்தட்டி, கிறிஸ்தவங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க, எல்லாம் கைத்தட்டி பாடணும். மற்றவங்க நீங்க விரும்பினா எழுப்பி நின்று கொள்ளுங்க, அல்லது உட்கார்ந்து கைத்தட்டி நம்ம பாடணும். வேற என்ன சிதறக்கூடாது. இப்ப உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். சரியா? நம்ம ஜெபிக்கலாம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா. சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுங்களேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அது இனிமையான நாமம், இன்பத்தை கொடுக்கிற நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும். அந்த நாமம் அது சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை அழித்திட்ட நாமம், இயேசுவின் நாமம். அந்த பெயர் இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஐயா, எனக்கு இந்த சமாதானம் வேணும், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பு வேணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த குடி பழக்கம், சூதாடுகிற பழக்கம், போதை பழக்கம், இதெல்லாம் என்னை விட்டு போயிடணும், எனக்கு விடுதலை வேணும். இந்த ஆபாச படம் பார்ப்பது, வீடியோ கேம் விளையாடுவது, தவறான பாவ பழக்கங்கள் என்னை விட்டு போயிடணும், எனக்கு விடுதலை வேணும். இந்த இயேசு என் உள்ளத்துல வரணும், நான் மரிச்சா மோட்சத்துல சொர்க்கத்துல இயேசுவோடு இருக்கணும், அந்த மகிழ்ச்சி நரகத்தின் அக்கினிக்குள்ள நான் போயிடக்கூடாது, இந்த இயேசு எனக்கு வேணும். அப்படி சொல்றவங்க உங்களுடைய இருதயத்துல கை வைத்து கொண்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, என் உள்ளத்துல வாங்க, எனக்கு சமாதானம் தாங்க, நீங்க சிலுவையில எனக்காக மரித்ததை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு இறங்குங்க அப்படின்னு நீங்க இயேசுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, கண்ணுல பிரச்சனைனா கண்ணுல கை வைங்க, காது கேட்கலாம் காதுல கை வைங்க, இருதயத்துல பிரச்சனை, லங்ஸ்ல பிரச்சனை, லிவர்ல பிரச்சனை, கிட்னியில எங்க கட்டி இருக்குது, வலி இருக்குது, வேதனைகள் கை வைங்க. குழந்தைகள் வியாதிப்பட்டிருந்தாங்க மேல கை வைங்க, பெரியவங்க கை வைங்க. உங்க குழந்தைகள் மாறணும்னா பேரண்ட்ஸ் இப்பவே குழந்தை மேல கை வைங்க. 2 பேரும் சேர்ந்த பிள்ளைகள் மேல கை வைத்து, என் குழந்தையோட சுபாவம் மாறணும், சுகமா இருக்கணும், கத்தருக்காக வளரணும்னு ஜெபிங்க. வீட்டுல யாராவது வியாதி படுக்கையில் இருந்தா அவங்க மேல கை வைங்க. விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம 5 நிமிடம் ஜெபிக்க போறோம். இயேசு அற்புதம் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவை மாத்திரம் கண் முன்னால நிறுத்துங்க. எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு கண்களை மூடி ஜெபிங்க. அதன் பிறகு உங்களுடைய தேவைகள், கற்பத்தின் கனி வேணும், திருமண காரியம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், ஆண்டவரே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், படிப்பில் வெற்றி, நீட்டுத் தேர்வில் வெற்றி பெறணும், ஆண்டவரே படிப்புக்கு வழி திறக்கப்படணும், வான்மாரி படிக்கிற பிள்ளைகள் ஜெபிங்க, திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி கிடைக்கணும், எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்களே வாய் திறந்து, இயேசுவே நான் ஜெபிக்கிறேன், இயேசுவே உம்மை எனக்கு வெளிப்படுத்தும், நீர் மெய்யான கடவுளா இருந்தா எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. இயேசுவே அவங்க சொல்றாங்களே, இவ்வளவு பேருக்கு அற்புதம்லாம் செய்திருக்கிறீங்களே, நீங்க மெய்யான கடவுளா இருந்தா எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, எனக்கு உங்களை காண்பீங்க, நான் உம்மை நம்புவதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, என்னை சந்திங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இனி இந்த மதுபானம் வேண்டாம், சூதாட்டம் வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், இந்த தவறான பழக்கங்கள் வேண்டாம். இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய என் உள்ளத்தில் நீர் வாரும், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆண்டவராக ரட்சகராக வாரும், எனக்காக சிலுவையில மரிச்சீங்களப்பா, ரத்தம் சிந்தினீங்களே, எனக்கு இறங்குங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை எல்லாம் மாற்றுங்க, எங்க குடும்பத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் மாற்றுங்க, என் கணவரை பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, என் பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, இந்த மதுபானம் ஒளியட்டும், சாபங்கள் மாறட்டும். இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என் மகனை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க. இந்த சமாதானம் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும். யா பிரிவினை வேண்டாம், சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு விலகட்டும். நல்ல ஒரு சமாதானம் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் வரட்டும். ஆண்டவரே சமாதானத்தை குடும்பத்துல தாங்க கேளுங்க. இயேசுவே என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, எனக்கு உள்ளத்துல சந்தோஷம் கொடுங்க. ஐயா அது ராத்திரில தூங்க முடியல ஐயா, இந்த பயமெல்லாம் விலகட்டும், பயமெல்லாம் விலகட்டும். இயேசுவே என் உள்ளத்துல நீங்க வந்து பயத்தை மாற்றுங்க. ராத்திரிலாம் தூங்க முடியல ஐயா, பயம் விலகட்டும். கேளுங்க கேளுங்க. இயேசுவே 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 இந்த பெயரை சொல்லுங்க. இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இப்ப ஜெபம் பண்ணுங்க, என் வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கையிலே சுகம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கர்ப்பப்பையிலே சுகம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் லங்ஸ்ல, என் லிவர்ல சுகம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பேங்க்ரியாட்ஸ்ல சுகம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடல்ல சுகம் வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, என் இருதயத்துல சுகம் வரட்டும். இந்த கொள்ள நோய் அழியட்டும், கொரோனா வைரஸ் அழியட்டும், மரண கட்டுகள் மாறட்டும். இப்பொழுதே சுகம் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அசுத்த ஆவிகளின் குடும்பத்தை விட்டு விலகட்டும். பில்லி சொன்னிய வல்லமைகள் விலகட்டும். பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர கிரியைகள் அழியட்டும். என் குடும்பம் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது, பொல்லாத மந்திர பில்லி சொன்னிய வல்லமை அழிகிறது இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களை விட்டு விலகட்டும். விக்கிரக ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் வெளிச்சம் உதிக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் வெளிச்சம் உதிக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் வெளிச்சம் உதிக்கட்டும். இயேசு அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து சென்றவர்களை சந்தியும், உம்மை வெளிப்படுத்தும், உம்மை காண்பியும், உம்மை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, எல்லா பாரத்திலிருந்து விடுதலை. ஆண்டவரே, கற்பத்தின் கனியை அருளி செய்யும், குழந்தை செல்வத்தை அருளி செய்யும். அவருடைய நிந்தை மாறட்டும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும், பிசினஸ் காரியத்தை வாய்க்க பண்ணும், வேலைக்கு வழி திறந்து கொடும், வருமானத்திற்கு வழி உண்டாகட்டும். உடனே அற்புதம் நடக்கட்டும். அவள் விரும்புகிற காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரை நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. இப்பொழுது செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பயன்படுத்த முடியாத கைகளும் கால்களும் சுகம் அடைவதாக. பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். தலைமுதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆஸ்துமா வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆர்த்ரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் விடுதலை எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், எல்லா குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட எல்லா குடும்பத்தை ஆசீர்வாதம். அற்புதம் செய்து விட்டீர். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என் ஜெபம் கேட்கப்பட்டது. அற்புதம் செய்து விட்டீர். ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.